இந்த அள்ளிப்பழம் வந்து பறிக்கிறதுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக கிடையாது, என்னுடைய ஃபேமிலிக்காக கிடையாது, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக. மாமா காட்டு எருமை துரத்தது ஓடு, சீக்கிரம் சீக்கிரம் வேகமா. ஆனால் இது வந்து பாய்சனா இல்லை உடம்புக்கு நல்லதா என்னன்னு எனக்கு தெரியல, காட்டு எலுமிச்சை பழம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக உடச்சி அதில் இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அந்த கிளைகளை வந்து அப்படியே விட்டு போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது அருமையான மரம், நல்ல பெரிய மரம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகளே இல்லை. ஏன்னா என்னடா கிளைகளை காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது அதிகமாக. இங்கேயே படுத்துப்பியா? அன்னைக்கு நான் வரும்போது இங்கே தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. இப்படி இந்த வழியில் வாங்க. ஏய், ரவுண்டு போகிறதுக்கெலாம் டைம் இல்லைவா? எல்லாம் முள்ளாக இருக்கும், பார்த்து. இப்படி சொல்லி தான் நிறைய பேர் மொக்கம் வாங்கிக்கிறான். பார்த்தீங்களா, நாம் வரத்துக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் அள்ளிப்பழம் பறிக்க வந்துட்டாங்க. அள்ளிப்பழம் தானே? இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் போகாதடா. இதில் அள்ளிப்பழம் மரம் எதுன்னு யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே மரம் இல்லை மாமா. இல்லை அது பறிக்கிறாங்க இல்லைனுங்களே, அந்த அளவுக்கு இல்லை. வழி மாறி போயிட்டோம். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போனோமா கொஞ்சம் ஈஸியாக போகலாம். நாம் போகிறது தான் இங்கே வழி. ஆனால் ஏற்கனவே அவங்க போட்ட வழியில் போனால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. இதுலேயே போ. பார்த்துப்போ, மரத்தில் பாம்பே தூங்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, அள்ளி மரத்து கிளைகளை வந்து எப்படி உடச்சி போட்டிருக்காங்கன்னு. இவ்வளோ பெரிய கிளையவே உடச்சி போட்டிருக்காங்க. வந்தால் அள்ளிப்பழம் பறிச்சோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கிளைகளை வந்து உடச்சி போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத செயல். அடுத்த வருஷம் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே அள்ளிப்பழங்களே இருக்காது. அது மாதிரி பண்ணி விட்டு போகிறாங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கிளையை உடச்சி தான் வச்சுருக்காங்க. கசக்காதுரா, அது நீ வதங்கி போன பழத்தை தின்னுக்கிற. லைட்டாக தொகுப்பாக இருக்கும், அதேமாதிரி இனிப்பு சுவையும் இருக்கும். அதுதான் அள்ளிப்பழம். அடி பாலடைஞ்ச பொங்கலா போடாரே. எப்படிப்போ அப்படி போவாது. சரி, அதிலே கூட போ, பார்த்துக்கலாம். இதை தாண்டி அடுத்த அள்ளிப்பழ காட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல அதிகமாக இருக்காது. ஒரு அள்ளிப்பழம்ங்கிற வாடா, உனக்கு அள்ளிப்பழம் தோப்புலேயே விட்றேன். யாருக்கு தெரியும், நிறைய பேர் வந்திருப்பாங்க போல். நாம் போகிற இடத்துக்கு அள்ளிப்பழம் பறிக்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. போய் பார்ப்போமா? காட்டை தாண்டி அடுத்தது மலையை ஏறி இறங்க போகிறோம். அடுத்த காட்டுக்கு போய் அங்கே பறிக்க ஆரம்பிப்போம். போ, அடுத்த மலையை தாண்டலாம். டைம் இல்லை, சீக்கிரம் போனால் தான் நம்ம டைமுக்கு அறுத்துட்டு வர முடியும். பறிக்கிறது தான் மாமா கஷ்டம். இந்த மலையை கூட கடந்து வந்துடலாம்.
ஆமாம், இதில் இருந்து ஸ்டார்ட். எல்லா மரமும் அங்கே தான் அதிகமாக முளைக்கும், ஏன்னா தண்ணி போகிற சைடு இல்லை. இதில் தான் மாமா இறங்கி பறிக்க போகிறோம் கீழே. வா, உனக்கு மரத்தை காட்டுறேன். அள்ளிப்பழம் மாதிரியே இன்னொரு மரம் இருக்கும் சரியா, கொடியாட்டம். அதை இது எடுத்து சாப்பிட்றாத, செத்துருவா. அப்புறம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். கீழே கீழே இருங்க, அவ்வளோதான். காட்டுக்குள்ளே புதறது தான் நம்மளே நம்ம வேலை. அள்ளிப்பழம் மரத்தை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சா? நான் பார்த்துட்டேனே. அது அள்ளிப்பழம் மரம் இல்லை, இது வேற மரம். அள்ளிப்பழம் மரம் இது தெரியுதா? இதுதான் அள்ளிப்பழம் மரம். ஆனால் அதில் அள்ளிப்பழம் இல்லை. வாங்க, இன்னும் கீழே போய் காட்டுறேன். அள்ளிப்பழம் மரம் தெரியுதா? அங்கே பாரு, அள்ளிப்பழம் தெரியுதா? அங்கே தெரியுதா மாமா? அள்ளிப்பழம் காய்ச்சி தூங்கிட்டு இருக்குது பாரு இந்த மரத்தில். அதுதான் காட்டு எலுமிச்சை. அது இங்கே இல்லை, இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் தாண்டி வந்தோம்ல, அந்த இடத்துல ஒன்று. இங்கேயும் வந்து கிளையெல்லாம் உடச்சி வச்சுக்கிறாங்க மாமா. காட்டு பார்த்தியா? ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, இது ஒரு சுவையாக இருக்கும். சிலருக்கு இந்த சுவை பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். நல்லா கருப்பு கலரில் இருக்கிறதா, இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குமே, அது சாப்பிடாத, ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். பிளாக்காக இருக்கும். சாப்பிட்டோமா ஒரு பழத்துக்கு நல்ல கலர் கொடுவோம். போ உசு கடிக்குதுண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் பறிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப எட்டாத இடத்துல வந்து இந்த அள்ளிப்பழங்கள் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம அள்ளிப்பழத்தோட கிளையை வந்து உடச்சி நம்ம வந்து அள்ளிப்பழம் பறிக்கலான்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த அள்ளிப்பழம் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அந்த மர கிளைகளையும் நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அள்ளிப்பழத்தோட இனமே வந்து குறைஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அள்ளிப்பழத்தை கிளைகளை மட்டும் எப்பயும் உடைக்காதீங்க. உடைக்காமலேயே முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு, இந்த மரத்தில் இல்லைன்னா அடுத்த மரத்தில் பறிக்கிற வழியை பாருங்கள். உசுவரி தாங்க முடியலண்ணா. 2 நாள் கொசு கட்டி அதெல்லாம் ஒரு வழியாடா. எனக்கு வலிக்குண்ணா. இங்கே மரத்து மேலே வந்து நின்று பாடுறா, கால் வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். கால் வலி கூட பொறுத்துக்கலாம், கொசு வலி தாங்க முடியல. ஒருத்தர் மட்டும்தான் கால் பண்ணாங்க, இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு நாள் முழுக்க காலையில் வந்து இருட்டாகிற வரைக்கும் பறிச்சுட்டு போக வேண்டியதாக இருந்திருக்கும். நல்லா முடியல என்னால். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறையா வந்து பாம்பு இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. பாருங்கள், இது வந்து கரையாம்புத்து தான். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தான் வந்து இந்த கரையாம்புத்தில் தங்கும், கரையான் தங்காது. வாங்க பார்த்து சேஃப்டியாக பழத்தை பறிப்போம். ஆனால் இது வந்து பாய்சனா இல்லை உடம்புக்கு நல்லதா என்னன்னு எனக்கு தெரியல. காட்டு எலுமிச்சை பழம், என் நண்பன் வந்து இந்த காட்டு எலுமிச்சை பழம் வந்து விஷத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த காட்டு எலுமிச்சை பழம் விஷத்தன்மையுடையதா இல்லை வந்து உடம்புக்கு ஹெல்த்தியா அப்படிங்கிறத
நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இந்த எலுமிச்சை பழத்தை பற்றி எனக்கு தெரியல. இதுதான் காட்டு எலுமிச்சை பழம். இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. ஓகே நண்பா, வாங்க தூக்கி போட்டு அள்ளிப்பழம் பறிக்க போவோம். எறும்பு கை வச்சு கடிச்சு இங்கே டக்குன்னு பாரு. மேலே போகணும். தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் நான் குளிச்சுட்டு வந்துட்டுமாங்க. என்னதே குளிக்கிறியா? தண்ணி குடிக்கிறாங்கடா. அதாவது பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்குது நம்மளுக்கு. இதுதான் இங்கே தண்ணி. சுத்தமான ஆரோக்கியமான தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை எல்லோரும் வந்து குடிச்சிட்டு போங்க. இங்கே பர்றாடி, போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அள்ளிப்பழம் அவ்வளோவா இருந்துச்சு. மரம் வந்து அந்த அளவுக்கு யாரும் உடைக்க கிடையாது. அங்கே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து உடைச்சிருந்தாங்க. இந்த செகண்ட் ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு உடைக்க கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக உடச்சி அதில் இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அந்த கிளைகளை வந்து அப்படியே விட்டு போயிருக்காங்க. ரொம்ப மோசம். வர வர இனிமேல் இயற்கைங்கிறதையே அதிகமாக பார்க்க முடியாது நம்ம மனிதர்கள் இருக்கிற வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது அருமையான மரம், நல்ல பெரிய மரம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகளே இல்லை. ஏன்னா என்னடா கிளைகளை காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது அதிகமாக. மரக்கிளைகள் மரத்தில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே கீழே தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. இருக்கிறதுலையே மோசமான மனிதர்கள் நாம தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டு எலுமிச்சை மரம் தெரியுதுங்களா? அந்த எலுமிச்சை அதுதான் வந்து காட்டு எலுமிச்சை. நிறைய இருக்குது. சரி ஓகே வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அள்ளிப்பழம் இருக்குது. இந்த அள்ளிப்பழம் வந்து பறிக்கிறதுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக கிடையாது, என்னுடைய ஃபேமிலிக்காக கிடையாது, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விதைகளும் அடுத்தது பழங்களும் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு அக்கா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்ருந்தாங்களாம். அவங்களுக்காக வந்து பழத்தையும், இன்னொருத்தர் வந்து 800 மரங்களை வந்து நான் நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா விதைகளையும் நம்ம கொடுக்க போகிறோம். சரி ஓகே நண்பா, வாங்க பறிச்சுட்டு போகலாம். ரொம்ப நேரம் டைம் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் பறிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. அவங்களுக்காக தான் வந்தோம். அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பழங்களை பறிச்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு செல்வோம். அங்கே ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே அள்ளிப்பழம் தான். அதாவது அள்ளிப்பழம் வந்து செங்காயாக இருக்குது. அது காய்கள் இப்பொழுதுக்கு அந்தளவுக்கு இல்லை. பழங்கள் வேணால் இருக்குது, பழம் செங்காய் இருக்குது. சுத்தமான காய் வந்து பிஞ்சு கிடையாது. ஓகே நண்பா, பழங்களை பறிச்சுட்டு போவோம், டைம் இல்லை. பாய். பயமாகுதுண்ணா, பயமாகுது. கீழே வந்துடும். இந்த பக்கம் வேறு பாப்பரம் போச்சுக்குது. தரையிலிருந்து கல்வீரனுக்கும் இடையே 20 to 30 அடி உயரத்தில் உட்கார்ந்து அள்ளிப்பழம் பறித்து கொண்டிருக்கும் கல்வீரன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக அள்ளிப்பழம் பறிச்சுக்கிட்டு கிளம்ப போறேன். பறிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அள்ளிப்பழத்தை மட்டும் பறிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து நமக்கு தேவைப்படாது. அவங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு அள்ளிப்பழமே பறிக்க வந்தது. பறிச்சு முடிச்சாச்சு, கிளம்ப போறோம். ஓகே நண்பா, வாங்க வீட்டுக்கு செல்வோம். என்னது என்னதுக்கு மன சொல்ல? ஓ இங்கேயே இருக்கலாம்னு தோணுதா? அப்போ இங்கேயே இரு, நல்லா இருக்கு. ஆமா ஓடு 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 போலாம்.
போ, டைம் ஆயிடுச்சு. அம்மா ஓடு. ஆமா ஆமா பத்தாது, காலு வேற வலிக்குது. ஓடு ஓடு, சீக்கிரம் சீக்கிரம் வேகமா. 2 நிமிஷத்துல கீழே போயிடணும். ஓடுங்க. காட்டாரு மாமா. ஆடு தருது. வேற லெவல் இல்லை. ஆட்டுக்கு சொந்தக்காரங்க ஓடுறாங்கன்னு நினச்சி ஆடும் சேர்ந்து கூட ஓடியாது தாட்டுங்க. ரெடி, ஓட ஆரம்பிக்கலாமா? நெல் மாமா. எங்க மாமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். அத்தாடி, ஓடு 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 ஓடு, நிற்காம ஓடு, மலை மேலே ஏறி நீயும் உழையாம ஓடு. ஹேய், நீ கீழே பார்த்து ஓடு. ஹேய், குனிஞ்சு ஓடு. ஹேய், எல்லாருமே சேர்ந்து ஓடு. மாமா, அவன் வண்டி எடுக்கிறதுக்குனே ஓடுறான் மாமா. ஓட்டுவானாவா? அவன்லாம் நல்லா தான் ஓட்டுறான். அந்த ஏரிக்கரைக்கு திரும்ப வந்தாச்சு நண்பா. மாமா அப்படியே கையை அப்படியே இயற்கையை காமிச்சிக்கிட்டு அப்படியே ஓடு. அழகே உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓடு. இயற்கை உன்னை அழிய விட மாட்டேன். ஓகே நண்பா, அள்ளிப்பழம் பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.